அண்மைச் செய்தி. கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் சிபிஐ விசாரணையை மீண்டும் தொடங்கியது. கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் சிபிஐ விசாரணையை மீண்டும் தொடங்கியது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் அருட்செல்வம். அருட்செல்வம், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வேலுச்சாமிபுரத்தில் தாவேகாவின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் போது பங்கேற்ற விஜயை பார்ப்பதற்காக அதிக அளவிலான கூட்டம் கூடியதால ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. சிபிஐ ஆனது கரூர் தாங்கமலையில் இருக்கக்கூடிய சுற்றுலா மாளிகையில் தங்கி சுமார் 1000க்கும் மேற்பட்டோரை சம்மன் கொடுத்து வரவழைத்து அவர்களிடம் விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையில தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால தற்காலிகமாக அந்த தேர்தலை முன்னிட்டு விசாரணையானது நடைபெறாமல் அதிகாரிகள் மட்டும் அந்த பகுதியில் தங்கி வேலை பார்த்து வந்தனர். இந்த நிலையில இன்று ஆய்வாளர் சையத் அலி மற்றும் உதவி ஆய்வாளர் ரமேஷ் உள்ளிட்ட 10 பேரை சம்மன் கொடுத்து வரவழைத்து விசாரணை மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த அதிகாரிகள், காவல் அதிகாரிகளும் சரி, அந்த காவலர்களும் சரி, கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. தேர்தலுக்கு பிறகு சிபிஐ விசாரணை மேற்கொண்டிருப்பது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.